ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, சென்னை போக போகிறோங்க. அது சென்னை எதில் போக போகிறோம்னா ட்ரெயினில் போக போகிறோம். அது என்னென்னா நம்ம நார்மலாக போகக்கூடிய ட்ரெயின் கிடையாது. என்ன ட்ரெயின்னா தேஜஸ் ட்ரெயின். ஸோ தேஜஸ் ட்ரெயின் எக்ஸ்ப்ளோரிங் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. புக் பண்ணியாச்சு, நேற்றே நாங்கள் புக் பண்ணிட்டோம். ஸோ ட்ரெயின் எப்படி இருக்குது, என்ன சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏதோ ஃப்ளைட்டு மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் என்னென்ன இருக்குது, ட்ரெயினில் என்னென்ன தராங்க, ட்ரெயினில் எப்படி இருக்குது, ஸோ அதுதான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. என் கூட சேர்ந்து நீங்களும் எக்ஸ்ப்ளோர் பண்ண வாங்க, போகலாம். லெட்ஸ் கோ. ஹலோ வைஸ், நம்ம ரீச் ஆகிட்டோம். ரயில்வே ஸ்டேஷனுக்கு ரீச் ஆகியாச்சு. நேராக இப்போ போக வேண்டியதான் தேஜஸ் எக்ஸ்பிரஸ்க்கு. மைக்கில் கூட சொல்கிறாங்க தேஜஸ் எக்ஸ்பிரஸ்ன்னு. பார்ப்போம், வாங்க போவோம். எந்த பிளாட்ஃபார்ம்னா 3rd பிளாட்ஃபார்ம். பிளாட்ஃபார்ம் 3க்கு தான் போயிட்டுருக்கோம் சப்வேலேருந்து. ஸோ பிளாட்ஃபார்ம் 3க்கு வந்தாச்சு. இன்னும் ட்ரெயின் இன்னும் வரல. ஆமாம், C2 முன்னாடி தான். ட்ரெயின் வர வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியதாங்க. ஆமாம், இங்கே போர்டில் போட்டிருப்பாங்க, இதோ அந்த டிஸ்பிளேயில் வருதுல்ல, அதை வச்சு தான் நாங்கள் போகிறோம். C3க்கு. C3 2 தானம்மா? 2 தான். C2க்கு போகிறோம். ஸோ போயிட்டு நான் உங்களுக்கு விளாக் பண்ணுறேங்க. ஸோ C3க்கு வந்தாச்சு. இன்னும் ட்ரெயின் ஒன்றும் வரல. C2வா? ஏதோ அம்மாவும் நானும் தான் வந்திருக்கோம். ட்ரெயினுக்காக வெயிட்டிங்க. ஸோ ட்ரெயின் வந்தோடனே உங்களுக்கு நேராக காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ உங்களுக்கு தெரியுதா, ட்ரெயின் வந்துகிட்டே இருக்குது. இங்கே பாருங்கள், பொறுமையாக தான் வராங்க. பார்ப்போம் எப்படி இருக்குன்னு தெரில. ட்ரெயின் நார்மல் ட்ரெயின் மாதிரி தாங்க இருக்குது. இன்ஜின்லாம் நார்மல் இன்ஜின் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குது. கிட்ட வந்துகிட்டே இருக்குது. பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. வந்து விட்டது. எல்லாம் அந்த பொண்ணு ஸ்ட்ரெயிட்டாக போகுது. ஓ, ஃபுல்லாகவே C2மா? நம்மளோடது அங்கே போய்ட்டுருக்கு. கரெக்டாக தான்மா நிற்கிது. கரெக்டாக இங்கே பாருங்கள், C2 இங்கே இருக்குது. கரெக்டாக C2ல நிற்கிது. பரவாயில்ல, ஆட்டோமேட்டிக் தான் டோரு. ஏற முடியாது. ஓ, எல்லா கதவும் திறந்துருச்சா? தானே C2. என்ன லாக் ஆகுது? ப்ரெஸ் பண்ணணும். அங்கே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க. ஏம்மா? ஓ, இவ்வளோ இன்னும் தாண்டி போகணுமாம்மா? எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சீட்லாம் சூப்பராக இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் நியூஸ் பேப்பர் கொடுத்துருக்காங்க. இது என்ன நியூஸ் பேப்பர்னால் இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் தான். ஸோ படிக்கிறவங்க நம்ம படிச்சுக்கலாம். அப்புறம் தண்ணி பாட்டில் இருக்குது. இங்கே ஆல்ரெடி ஃபில் பண்ணி எல்லா சீட்லையும் வச்சிடுறாங்க இந்த நியூஸ் பேப்பர், இந்த தண்ணி பாட்டிலாம்.
அதனால் ஃபில் பண்ணி இருக்கும். அதுக்கப்புறம் டோர் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கிளாஸ் தான், மூடி தான் இருக்குது. இது எப்படி திறக்கணுன்றது தெரில. ஸோ பார்ப்போம் எப்படி திறக்கலான்னு வெயிட் பண்ணுங்கள். நானும் ட்ரை பண்ணி எப்படியா திறக்கிறேன். அது இப்படி தான் இருக்குது. இருங்க நான் உங்களுக்கு காட்டுறாங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், காலில் நம்ம இப்படி வச்சுக்கலாம். சரியான கம்ஃபர்டபுள் இருக்குது. இப்படி வச்சுட்டு சாஞ்சிட்டு அதுக்கப்புறம் இதுதாங்க பாருங்கள். மோசமாக தான் இருக்கும். கிளியராக தெரியுதா என்னன்னு தெரியல பாருங்கள். ஸோ ஃபுல்லாக கிளாஸ் தான். இங்கே திருச்சிராப்பள்ளி பாருங்கள் போர்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரி பார்த்துக்க வேண்டியதான் எந்தெந்த ஸ்டேஷன் அப்படின்னு. நம்ம வேறு எதுவுமே பண்ண முடியாது. அதே மாதிரி டோர்லாம் அங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா மினி ஃப்ளைட்டு மாதிரி தான். இங்கே பாருங்கள் ஃபுல்லாக லாக்கு, கிளாஸ் வச்சு லாக்கு. ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. இங்கே பாருங்கள் மூவ் ஆகிட்டுருக்கு. இதில் எப்படி தெரியுதுன்னு தெரியல, காட்டுறேன். கொஞ்சம் அழுக்காதங்க இருக்குது. கண்ணாடிலாம் அழுக்காக இருக்குது பாருங்கள், ஒன்றுமே தெரியல. அப்புறம் இந்த நீட் ஓகே, நீட்டாக தான் இருக்குது இந்த இடம்லாம் கொஞ்சம். ஆனால் வந்து கண்ணாடி தான் கொஞ்சம் மோசமாக இருக்குது. இதெல்லாம் க்ளீன் பண்ண மாட்டேங்கிறாங்க. அப்புறம் உள்ள இன்டீரியர் பார்த்திங்கன்னா உள்ள வைப்பு நல்லாயிருக்கு. இப்படி தான் இருக்கும். ஸோ சூப்பராக இருக்குது. கரெக்டாக 5:05 கரெக்டாக எடுத்துட்டாங்க. ஸோ டிக்கெட்டில் அந்த டைம் தான் போட்டிருந்தாங்க 5:05 எடுக்கிற மாதிரி. கரெக்டாக அந்த டைமுக்கே எடுத்துட்டாங்க. கரெக்டாக டைமிங் தாங்க ட்ரெயின். நீங்கள் யாராவது வந்தீங்கன்னா முன்னாடியே வந்துடுங்க. அதுவும் இல்லாமல் டோர்லாம் வர லாக் ஆகிடுமா, அதனால் நம்ம முன்னாடியே வந்து உள்ளே உட்காந்துட்டு திருப்பியும் வெளிலலாம் போக முடியாது. ஸோ வெளில போனால் திருப்பியும் ட்ரெயின் இன்ஜின் ஆன் பண்ணாலே உங்களுக்கு டோர்லாம் லாக் ஆகிடும். அதனால் கொஞ்சம் ரிஸ்க்கு தான். நம்ம நார்மல் ட்ரெயின் மாதிரி கிடையாது, டக்குன்னு ஏறிக்கலாம். அதான் அது ஒரு தொல்லை. மற்றபடி ஓகே, கொஞ்சம் பொறுமையாக தான் போகிறாங்க. போக போக தான் வேகமாக போவாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். அப்படியே நியூஸ் பேப்பரை படிச்சுட்டு ஒரு புக்கு மாதிரிலாம் இருக்குது. என்னம்மா அது பிளாட்ஃபார்ம்னு சொல்லி ட்ராவல் நெக்ஸ்ட் காவேரி ஹாஸ்பிட்டல் ஆட பாருங்கம்மா. இல்லை இங்கே பாருங்கம்மா, 2 BHK 3 BHK 45 lakhsமா. எங்கே? வேளச்சேரி. ஆமாம் வேளச்சேரி. 15 minutes ஃப்ரம் வேளச்சேரி, 5 minutes ஃப்ரம் மேடவாக்கம். இந்தியாஸ் ரயில்வே ட்ரெயின் ஓண்டிட்டாங்க பின்னாடியே. சரி ஓகேங்க, அவ்வளோதாங்க. நான் அப்படியே வச்சுட்டு பாட்டு கேட்டுட்டு இல்லை படம் பார்த்துட்டு அப்படியே போக போகிறேன். ஸோ எந்தெந்த ஸ்டேஷனில் நிற்கிதுன்னு தெரியல. ஸோ பார்க்கலாம். சூப்பர்ல, செம்ம பொறுமையாக போகுதுங்க. நல்லா ஸ்லோவாக போகுது. சூப்பராக இருக்குது வியூ பார்க்கவே. வா, என்ன ஒன்று முன்னாடி தண்ணி இருக்கும். ஸோ இங்கே தண்ணி இல்லை. வந்துச்சுங்க. ஸோ சூப்பராக இருக்குது. அப்படியே உள்ள சரி செம்ம நீட்டாக இருக்குது. ட்ரெயினே நான் எவ்வளோ நீட்டாக இப்போ தான் நான் பார்க்குறேன். நம்ம ஏசி கோச்சு ஏதோ ஓகேவாக இருக்கும் நார்மல் ட்ரெயினில். ஆனால் இது வந்து ஏசி கோச்சோட நீட்டாக இருக்குது. அப்போ நல்லா ஸ்லோவாக போயிட்டுருக்கான். இன்னும் வேகம் அந்தளவுக்கு வேகம் எடுக்கலை, ஏன்னு தெரில. இன்னும் நல்லா ஃபாஸ்ட்டாக இன்னும் போகல. ஏன்னா இது சூப்பர் ஃபாஸ்ட்டோட சரியான ஃபாஸ்ட்டில் போகும். இன்னும் ஃபாஸ்ட்டாக போகல. இங்கே பாருங்கள் தண்ணி தெரியுதா. பாத்ரூம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதே மாதிரி தாங்க இருக்குது. இன்னும் டிஃப்ரென்ஸ்லாம் ஒன்றும் இல்லை. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். அதே மாதிரி தான் கொஞ்சம் பரவாயில்லையாக இருக்குது. அவ்வளோதாங்க. ஸோ
நான் உங்களுக்கு ஒரு மேஜிக் காட்ட போகிறேன். என்ன மேஜிக்னா பாருங்கள், இந்த கை மாதிரி இருக்கா, இப்படி கை வச்சா டோர் ஓப்பன் ஆகும். பார்க்குறீங்களா? ஸோ இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்நாக்ஸ் வந்துருக்கு. ஸோ நாங்கள் ஃபுட்டோடு தான் போட்டிருந்தோம், அதனால் எங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன ஸ்நாக்ஸ்ன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு அப்படியே காட்டுறேன். ஒரு A2Bலேருந்து ஒரு மிக்சரு, அப்புறம் இது என்னதுமா, இது என்னது, இது நான் சொன்னீங்க அதிரசம். இதெல்லாம் அவ்வளோவா நம்ம சாப்பிட மாட்டோம், எல்லாரும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இது என்னன்னு தெரில, இது போண்டா. ஸோ தெரியுதா, போண்டா விட்டுருக்காங்க. என்னது டீ பேக்கெட் விட்டுருக்காங்க. ஆனால் பாலே தரல. அம்மாவுக்கும் அதே தான் கொடுத்துருக்காங்க, எல்லாத்துக்கும் இதே தான் கொடுக்குறாங்க. ஆனால் ஃபோக்கஸ் ஆக முடியுது. எல்லோரும் இதே தான், எனக்கும் இதே தான். ஸோ அடுத்த ஹாட் வாட்டர் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ டீ குடிப்போம். ஸோ இது எல்லாத்தையும் நான் சாப்பிட்டுட்டு உங்களுக்கு வ்ளாக் பண்ணுறேன். எல்லாத்துக்கும் ரேட்டிங் கொடுக்கலாம். எவ்வளோ வேணாமா? சரி, போண்டா நீங்கள் சாப்பிட்றீங்களே, அதுக்கு என்ன எவ்வளோ ரேட்டிங் கொடுக்குறீங்க சொல்லுங்கள். எப்படி நல்லா இருக்கா இல்லை எப்படி இருக்கு? நல்லா இருக்காங்களா? போண்டா நல்லா இருக்கா? எவ்வளோ கொடுப்பீங்க? 10க்கு எவ்வளோ கொடுப்பீங்க? ஒரு 7-6 கொடுக்கலாம். ஸோ இது எப்படி இருக்குன்னு தெரில, அதிர்ஷ்டம்னு நினைக்கிறேன். இது நான் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன் எப்படி இருக்கு. நார்மலாகவே எனக்கு அதிர்ஷ்டம் பிடிக்கல, நான் சாப்பிட்டு போகிறேன். இது வந்து நான் எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பேன்னா, இந்த அதிர்ஷ்டத்துக்கு ஒரு 2 கொடுக்கலாம், 2 இல்லை 3 கொடுக்கலாம். அந்தளவுக்கு தான் இருக்குது, அந்தளவுக்கு ஒன்றும் பெருசாக இல்லை. அப்புறம் அது போண்டா பார்ப்போம். போண்டா போண்டா பரவாயில்ல, நல்லா இருக்குது போண்டா. போண்டா நல்லா இருக்குது. ஓகேங்க, நான் அப்படியே இது எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்து என்ன வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா டீ வந்திருக்கு. இங்கே பாருங்கள். ஸோ இதுதான் இன்ஸ்டன்ட் ஜிஞ்சர் டீன்னு சொல்லி இந்த பவுடரை போட்டு நானும் கலக்குன்னு கலக்கிறேன். டீ கலருக்கு மாறுமான்னு ஏதோ லைட்டாக தானே மாறி இருக்கு. ஸோ எப்படி இருக்குன்னு தெரில. ஸோ குடிச்சு பார்த்துட்டு சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஓகேவான்னு எவ்வளோ ரேட்டிங் கொடுப்போன்னு பார்ப்போம் இதுக்கு. ஓகேங்க, பரவாயில்ல, கொஞ்சம் காட்டமாக இருக்குது. ஏன்னா ஜிஞ்சர் டீனால கொஞ்சம் எரியும். ஓகே, இதுக்கு ஒரு 5 கொடுக்கலாம். அவ்வளோதான், டீக்கு இவ்வளோதான். அளவுக்கு ஒன்றும் சிறப்பாக இல்லை, ஒன்றும் சிறப்பாக இல்லை. ஓகே, பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன ஃபுட்டு வருதுன்னு பார்ப்போம். ஃபுட்டும் நம்ம சேர்த்து தான் புக் பண்ணியிருக்கோம். ஸோ அதுவும் நான்வெஜ் போட்டிருக்கேன். ஸோ என்ன வருதுன்னு பார்ப்போம். ஸோ இப்போ அடுத்து என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா சூப் வந்திருக்குங்க, அப்புறம் பன்னு வந்திருக்கு, அதுக்கப்புறம் பட்டர் வந்திருக்கு. ஸோ அடுத்து ரெண்டாவது ரவுண்டு ஸ்நாக்ஸு கொடுத்துருக்காங்க. ஸோ இது எப்படி இருக்குது, இது சூப்பெலாம் எப்படி இருக்குது, ரேட்டிங் பார்ப்போம்மா. சூப் எப்படிமா இருக்குது? நல்லா இருக்கா? நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க அம்மா. ஸோ நான் குடிச்சு பார்த்துட்டு எப்படி ஃபஸ்ட்டு பண்ண தண்ணி இதை சாப்பிட்டக்கப்புறம் நம்ம சரி, ஃபஸ்ட்டு நான் அப்படியே பன்னு பட்டரும் சாப்பிட்டுட்டு உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா டின்னர் வந்துருச்சு. பாருங்கள், ஃபுட்டு வந்துருச்சு. 3ஆவது ரவுண்டு ஃபுட்டு. என்னென்ன வந்திருக்குன்னு ஒன்றும் தெரியல. ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் தெரியும். என்னென்ன வந்திருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அம்மாவோடது ஓப்பன் பண்ண கூட சொல்கிறாங்க. சரி, நானே உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். சரி, ஓகே, நான் ஓப்பன் பண்ணி எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணேன். ஓ மை காட், இது வந்து ஒரு ரைஸு.
இது வெஜ் ரைஸு. இது வந்து 10க்கு எவ்வளோ கொடுப்பேன்னா ஒரு 5 கொடுப்பேன். நான் ஒரு 5 தான் தருவேன் இதுக்கு. ஏதோ வெறும் சோறு சாப்பிட்ற மாதிரி இருக்குமா. ஓஹோ, சாம்பார் மாதிரி இருக்கு. சாம்பார்னு நினைக்கிறேன். அப்புறம் இது உருளைக்கிழங்கு. நான் எப்படியே சாப்பிட்றேன். உருளைக்கிழங்கு எப்படி இருக்குன்னு சொல்லலாம். இதுவும் சுமார் தான், சூப்பர்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ உப்பு குடிக்குதுங்க. உருளைக்கிழங்கு ஒரே உப்பாக இருக்குங்க. இது ரொம்ப உப்பாக இருக்கு. இது என்னதுமா? இதான் சிக்கனா? ஓஹோ, கிரேவியும் சுமாராக தான் இருக்கு. இது சப்பாத்தி இருக்குங்க, அவ்வளோதான். என்ன சப்பாத்தி 2ஆ 3ஆ? 2 இருக்குது, அவ்வளோதான். சரி, ஓகேங்க. நான் இது எல்லாத்தையும் சாப்பிட போகிறேன். நான் சாப்பிட்டுட்டு உங்களுக்கு vlog கண்டினியூ பண்ணுறேங்க. ஃபைனலாக இந்த ஐஸ்கிரீம் தான் கொடுத்துருக்காங்க. பார்ப்போம் இது எப்படி இருக்குன்னு. என்னம்மா சாப்பிட்டு முடிச்சிட்டிங்க, என்ன சொல்கிறீங்க? எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? போயிட்டு போகிற மாதிரி இருக்கிற கேமரா. ஸோ பரவாயில்லையாங்க. எனக்கு என்னன்னா, ஆமாம் அவ்வளோதாங்க. எனக்கு என்னென்னா இந்த ஐஸ்கிரீம் தான் நல்லாயிருக்கு. ஸோ அந்த ஐஸ்கிரீம் தான் நல்லாயிருக்கு. கொடுத்த சாப்பாடெல்லாம் ஓகே தான். ஒன்றும் சூப்பர் ஆஹாலாம் சொல்லிக்கிற மாதிரிலாம் இல்லை. ஓகே, பரவாயில்ல. பசிக்கு சாப்பிட வேண்டியதான். என்னென்னா சாப்பாடு கொடுத்துக்கிட்டு, ஏதாவது சாப்பாடு கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க இங்கே. ஓகேங்க. சரி, ஃபைனலாக அதை சாப்பிட்டு ரீச் ஆகிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே. ஸோ இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து தாமரை தாண்டி போயிட்டுருக்கோம். ட்ரெயின் வந்து தாமரத்தில் நின்றுச்சுங்க. நான் கூட நிற்காதுன்னு நினச்சேன். ஸோ அதனால் தாமரத்தில் நின்றுச்சு. அதுக்கப்புறம் விழுப்புரத்தில் நின்றுச்சு. 2 ஸ்டாப்பிங் நிற்கிது. நம்ம திருச்சி டு சென்னை போகும்போது 2 ஸ்டாப்பிங்கில் நிற்கிது. ஒன்று வந்து தாமரத்தில் நிற்கிது, அதுக்கு முன்னாடி வந்து விழுப்புரத்தில் நின்றுச்சுங்க. அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக வந்து சென்னைக்கு போகலாம். ஸோ அவ்வளோதாங்க. அடுத்தது வந்து சென்னை எம்மூர் வரப்போகுது. ஸோ அந்த நான் இறங்கிட்டு ரேட்டிங் கொடுக்குறேன். இந்த ட்ரெயினில் வரதுக்கு எவ்வளோ என்ன, நீங்கள் எல்லோரும் வரலாமா என்னன்னு ஒரு சஜஷன் சொல்கிறேன். இது வந்து நானே சொல்கிற சஜஷன் தான். நீங்கள் போயிட்டு என்னென்னு வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ஆக்சுவலி நீங்கள் முன்னாடியே எனக்கு போயிருந்தீங்கன்னா ஸோ பார்த்து சொல்லுங்கள் எப்படி என்னென்னு. ஸோ ஃபைனலி நான் ட்ரெயின் விட்டு நம்ம இறங்கியாச்சுங்க. அவ்வளோதான், நம்ம வீடியோக்கும் எண்டுக்கு வந்தாச்சு. வீடியோ முடிக்க போகிறேன். இதெல்லாம் முடிச்சுக்கிறேன். என்ன சொல்ல வரேன்னா, இந்த ட்ரெயினில் என்ன சொல்கிறது, நீங்கள்லாம் ஃபுட்டு வாங்காமல் வேணா போட்டுக்கோங்க. எல்லா ட்ரெயின் மாதிரி தான். என்ன ஒன்று கரெக்டாக டைமுக்கு இறக்கி விட்டாங்க. ஓகேங்க.